செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவான் நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்தனின் பாடுவாய் காண்பேனே. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். தற்சமயம் வருகின்ற பங்குனி மாதம் 23ஆம் தேதி 5/4/2021 திங்கட்கிழமை, அதாவது ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை, சூரிய உதயாதி 45 நாழிகை 46 விகடிகை அளவிலே இரவு 12:42 குரு பகவான் அதிசாரமாக மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு செல்கிறார். அதே தினம் வாக்கியப்படியும் அதே தினம்தான் வருகிறது. அதே தினம் வாக்கியப்படியும் இரவு 39 நாழிகை 30 விகடிகை அளவுக்கு குரு பகவான் அதே மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். இந்த முறை திருக்கணிதப்படியும் வாக்கியப்படியும் அதிசாரம் ஒரே தேதியில நிகழ்கிறது. அந்த அதிசாரம் என்பது 163 நாட்களுக்கு நிகழ்கிறது. இந்த 163 நாட்களுக்கு இந்த குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசியிலே சென்று அங்கு 163 நாட்கள் தங்குகிறார். பொதுவாக அதிசாரம் என்பது சில கிரகங்களுக்கு இருக்கிறது, அது குரு பகவானுக்கு நிச்சயமாக பொருந்தும். இந்த அதிசாரத்தில் எந்த விதமான பலன்களை தரும் என்று நாம் பார்த்தீர்களே ஆனால், பொதுவாக எல்லா கிரகங்களுக்கும் அந்தந்த ராசியில் இருக்கும் போது என்ன பலனோ அந்த பலன் தரும். ஆனால் குரு பகவானுக்கு மாத்திரம் அதிசாரத்திலே சென்றாலும் சரி, வக்கரகதிலே வேறு ராசிகளுக்கு சென்றாலும் சரி, முந்தைய ராசி பலனைத்தான் தருவார் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. ஆனால் இப்பொழுது குரு பகவான் நீச்ச கதியில் இருந்து அடுத்து கும்பத்திலே சமகதிக்கு செல்கிறார். அதாவது நீச்சம் என்பது 0%, அதாவது 0% பலம் உள்ளது. சமம் என்பது 28% பலம் உள்ளது. நட்பு என்பது 48% பலம் உள்ளது. ஆட்சி என்பது 64% பலத்தை கொண்டது. மூலத்திருகோணம் என்பது 75% பலத்தை கொண்டது. உச்சம் என்பது 100% பலத்தை கொண்டது. ஆக இந்த குரு பகவான் 0% அதாவது 0 பலத்திலிருந்து 28% பலத்திற்கு செல்கிறார். இந்த பலம் என்பது 28% செல்வது என்பது பொருந்தும். ஆனால் அவர் முந்தைய ராசியில் இருந்த பலனைத்தான் தருவார். சில பலன்கள் மேம்பட்டு தருவார். இப்பொழுது இருக்கின்ற பலனை விட சில பலன்கள் மேம்பட்டு தருவார் என்று இருக்கிறது. ஏனென்றால் 0 பலத்திலிருந்து 28% பலத்திற்கு செல்கிறார். ஆகவே இப்பொழுது இருக்கின்ற குரு பகவானுடைய பலத்திலிருந்து சிறிது அதிகமான நல்ல பலத்தை கூடி அவர் இருக்கிறார். சிலர் சொல்வார்கள், பொதுவாக குரு நீச்சபங்க ராஜயோகம் பெறுகிறார் என்று. பொதுவாக நீச்சபங்க ராஜயோகம் என்பது செவ்வாய் குரு சேர்க்கைக்கும் புதன் சுக்கிரன் சேர்க்கைக்கும் தான் அதிகமாக இருக்கிறதே தவிர குரு சனி சேர்க்கைக்கு அவ்வளவு அதிகமான பலம் கிடையாது. இருந்தாலும் நீச்சபங்க ராஜயோகம் என்பது சில வழிகளிலே கொடுக்கும். அது ஜோதிட விற்பனர்களுக்கு அது நன்றாகவே தெரியும். அடுத்து இந்த குரு பகவான் என்பது பொதுவாக இருக்கின்ற கிரகங்களிலே மிகவும் பெரிய கிரகம் குரு கிரகம் என்று சொல்வார்கள். ஆகவே குரு பெயர்ச்சிக்கு ஒரு நல்ல முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அதே போலவே 2.5 வருடங்களுக்கு ஒரு முறை நிகழும் சனி பெயர்ச்சிக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஜோதிட சாஸ்திரத்தில் 2 கிரகங்களுடைய பெயர்ச்சிக்கு தான் பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று சூரியன். சூரியன் ஒவ்வொரு ராசியில் பிரவேசிக்கும் போதும் அது சங்கரமணம் என்று கூறுவார்கள், ரவி சங்கரமணம் என்று கூறுவார்கள். அந்த சங்கரமணத்திற்கு ஸ்நானம், தானம், தர்ப்பணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சங்கரமணத்திற்கும், அதாவது சூரியன் ஒவ்வொரு ராசிக்கு செல்லும் போதும் அன்றைய தினத்திலே நாம் ஸ்நானம் செய்வது, தர்ப்பணம் செய்வது, முன்னோர்களுக்கான தர்ப்பணம் செய்வது, அதாவது அமாவாசைக்கு தர்ப்பணம் எப்படியோ அதே போலவே மாத தர்ப்பணம், மாத சங்கராந்தி தர்ப்பணம் என்பதும் மிக முக்கியமானது. அந்த தர்ப்பணம் என்பது அடுத்தது தானம் என்பது மிகவும் சிறந்தது என்று கூறுவார்கள். அதே போலவே குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்கு செல்லும் போதும் ஒவ்வொரு நதி புஷ்கரம் அடைகிறது என்கிறது சாஸ்திரம். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் குரு பெயர்ச்சி என்பது துங்கபத்ரா நதிக்கு புஷ்கரம் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த புஷ்கரம் என்பது பீமா நதிக்கு கிடைக்கிறது.
இந்த புஷ்கரம் என்பது மிகவும் புனிதமானது. அது பிரம்மதேவருடைய கமண்டலத்திலிருந்து வருகின்ற நீர் புஷ்கர நீர் என்று கூறுவார்கள். அந்த புஷ்கர நீர் ஒவ்வொரு ராசியில் குரு செல்லும் போதும் ஒவ்வொரு நதிக்கு அந்த புஷ்கர நீரின் பாக்கியம் கிடைக்கிறது. அதன்படி இப்பொழுது துங்கபத்ரா நதிக்கு கிடைத்திருக்கிறது, அடுத்தது பீமா நதிக்கு கிடைக்க இருக்கிறது. நம்முடைய ஜோதிட சாஸ்திரப்படி எப்படி குரு பகவான் அதிசாரமாக வேறு ராசிக்கு சென்றாலும் முந்தின ராசி பலனைத்தான் சிறிது மேம்பட்டு அல்லது குறைத்து கொடுப்பார் என்று இருக்கிறதோ, அதே போலவே புஷ்கர சாஸ்திரத்திலும் தர்ம சாஸ்திரத்தில் கூட குரு பகவான் அதிசாரத்தில் ஒரு ராசிலிருந்து இன்னொரு ராசிக்கு சென்றால் அந்த ராசிக்கு ஏற்ற நதிகளுக்கு புஷ்கரம் கிடையாது. சாதாரண கதியில் செல்லும் போது, அதாவது ஒரு வருடம் கழித்து செல்லும் போது எந்த ராசிக்கு செல்கிறாரோ அந்த ராசிக்கான புஷ்கரம். அதன்படி குரு பகவான் 20/11/2021 அதாவது நவம்பர் மாதம் 20ஆம் தேதி கார்த்திகை 4ஆம் தேதி திருக்கணிதப்படி குரு பகவான் நேர்கதியில் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு செல்கிறார். அப்பொழுதுதான் பீம நதிக்கு புஷ்கரம் முடிகிறது, ஆரம்பிக்கிறது. அந்த புஷ்கரம் என்பது நேர்கதியில் செல்லும் போது குரு பகவானுக்கு கிடைக்கிறது, அதிசார கதியில் கிடையாது. அதே போல நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தில் கூட அதிசார கதியில் செல்கின்ற அந்த குரு பகவானுக்கு முந்தனைய ராசியில இருக்கின்ற ஸ்தானத்தின் பலம்தான் சிறிது அதிகரித்து அல்லது குறைத்து கொடுக்கும். இப்பொழுது குரு பகவான் நீச்ச ராசியிலிருந்து சமராசிக்கு செல்வதனால் நிச்சயமாக சில நல்ல பலன்கள் மேம்பட்டு கிடைக்கும். இந்த மேம்பட்டு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் என்னென்ன பலன்களை தரும் என்று இப்பொழுது பார்ப்போம். முதலில் மேஷராசி. அஸ்வினி பரணி கிருத்திகை 1வது பாதத்தில் பிறந்த மேஷராசி அன்பர்களை இப்பொழுது குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் நீச்ச கதியிலிருந்து சமகதிக்கு செல்கிறார். ஆகவே தொழில்துறையில நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும், இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த இடமாற்றம் என்பது உத்தியோக உயர்வு அல்லது தொழில் உயர்வுக்காக இடமாற்றமாகத்தான் இருக்குமே தவிர பிரச்சனைகள் எதுவும் கொடுக்காது. மேலும் இந்த குரு பயிற்சிக்கான அந்த காலம் என்பது உங்களுக்கு அதிசாரமாக செல்வதனால் இந்த காலம் உங்களுக்கு நல்ல காலமாகத்தான் இருக்கிறது. சிலருக்கு இடமாற்றம் என்பது குடியிருக்கின்ற வீடு கூட இடமாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். தற்சமயம் 2 8ஆம் இடங்களில் ராகுவும் கேதும் இருப்பதனால் குடும்பத்தில் சில சச்சரவுகள் ஏற்பட்டு அதனால் கூட இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூடும். இடமாற்றம் என்பது வீடு மாறுவதற்கான இடமாற்றம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தொழிலும் இடமாற்றம் ஏற்படும். அந்த தொழில் இடமாற்றம் என்பது உத்தியோக உயர்வு காரணமாக அல்லது தொழில் விருத்தி காரணமாக உயர்வு ஏற்படும் என்று சொல்லியிருந்தேன். அடுத்து இந்த குரு பயிற்சியானது, இந்த அதிசாரத்திலே செல்லக்கூடிய குரு பயிற்சியானது உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே சென்றதாக இருந்தாலும் 10ஆம் இடத்தோட பலன்களை சிறிது மேம்பட்டு கொடுக்கும். அதாவது தொழில்துறையிலே பொதுவாக 10லே குரு பதவியை கெடுக்கும் என்று கூறுவார்கள். ஆனால் பதவியை இந்த முறை கெடுக்க மாட்டார், நிச்சயமாக மேம்பட்டு கொடுப்பார். அதன் மூலமாக நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் ஆரம்பிக்கும். ஆனால் திருமணம் என்பது நவம்பர் மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகுதான் நடக்கும். ஆனால் அதற்கு முன்பாக இப்பொழுது அதற்கான வாய்ப்புகள் ஆரம்பிக்கும். ஜாதக பரிவர்த்தனைகள் செய்து கொள்ளலாம். பெண் பார்த்தல், வரன் பார்த்தல், நிச்சயதார்த்தம் போன்ற நிகழ்ச்சிகள் நடக்கும். ஆனால் திருமணம் என்பது நவம்பர் 20ஆம் தேதிக்கு பிறகு அமர்க்களமாக நல்ல விதமாக நடக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நன்றாக படியுங்கள், நிச்சயமாக நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். இந்த மேஷராசியில பிறந்தவர்களுக்கு பரிகாரமாக, இந்த அதிசார குருவின் பயிற்சிக்கான பரிகாரமாக வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு நெய்விளக்கு வைத்து விட்டு வர வேண்டும். அது குரு ஹோரையான காலை 6 மணி முதல் 7 மணிக்குள் வைப்பது மிகவும் சிறப்பானது. அல்லது பொதுவாக வியாழக்கிழமை சுபஹோரை என்று சொல்லக்கூடிய காலை 9 மணியிலிருந்து 10:30 மணிக்குள் கூட குரு பகவானுக்கு விளக்கு வைத்து விட்டு வரலாம். ஏனென்றால் சில கோயில்களில் 6 மணி முதல் 7 மணி வரை அந்த குருஹோரையை திறந்திருக்காமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட கோயில்களுக்கு 9 மணிக்கு பிறகு 10:30 மணிக்குள் சுபஹோரையில் கூட நீங்கள் விளக்கு வைத்து விட்டு பிரார்த்தனை செய்துவிட்டு வரலாம். நிச்சயமாக நல்ல மேம்பட்ட பலன்கள் தொழில் விஷயத்துல மேஷராசியில பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். அடுத்து
ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசிஷம் 1, 2 பாதங்களில் பிறந்த ரிஷபராசி அன்பர்களே, இந்த ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியான குரு பகவான் இப்பொழுது 9ஆம் இடத்திலே நீச்சம் பெற்று சனியுடன் இருக்கிறார். இப்பொழுது குரு அதிசாரமாக செல்லும் போது 10ஆம் இடத்திற்கு சென்றாலும் 9ஆம் இடத்து பலன்களை கொஞ்சம் விசேஷமாகத்தான் கொடுப்பார். ஆகவே இம்முறை இந்த அதிசாரத்தின் போது தொழில்துறையில இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் வளர்ச்சி இல்லாதவர்கள் நல்ல வளர்ச்சியை அடைவார்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும். ஆரோக்கியத்தில் குறைபாடு உள்ளவர்களுக்கு நல்ல மருந்து கிடைத்து நல்ல ஆரோக்கியம் ஏற்படும். சந்தோஷம் நன்றாக இருக்கும். தேவஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். அந்த யாத்திரையின் மூலமாக பரிபூர்ணமான நல்ல பலன்களையும் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே கேது பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே மனைவிக்கு இருந்த ஆரோக்கிய குறைவு கூட சரியாகும். என்றால் பொதுவாக கேது 7ஆம் இடத்தில் இருப்பது நல்லதல்ல. ஆனால் அந்த கேது உச்சம் பெற்றிருப்பது ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த குரு பகவான் அதிசாரமாக 10ஆம் இடத்திற்கு சென்றாலும் 9ஆம் இட பலனான குரு பார்வை உங்கள் ராசிக்கு நல்ல பார்வையாக, இதுவரை நீச்ச பார்வையாக இருந்த குரு பகவான் இப்பொழுது சம பார்வைக்கு வருகிறார். மேலும் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான சனியுடன் சென்ற குரு பகவான் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுது குரு பகவான் நல்ல யோகத்தையும் கொடுக்க இருக்கிறார். ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்த இருக்கிறார். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். ஆரோக்கிய குறைபாடு உள்ளவர்களுக்கு நிச்சயமாக நல்ல ஆரோக்கியம் ஏற்படும். தொழில்துறையிலே நல்ல வளர்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். முக்கியமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் மருத்துவ உதவியின் பேரிலே கிடைக்கும். அந்த மருத்துவம் என்று பார்த்தோமேயானால் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை நன்கு ஆராய்ந்து இங்கிலீஷ் வைத்தியமா அல்லது நாட்டு வைத்தியமா எது சிறந்தது என்று பார்த்து அந்த மருத்துவம் செய்வதன் மூலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த ரிஷபராசியில பிறந்தவர்களுக்கு சாதாரணமாக குழந்தை பாக்கியம் கிடைப்பது சிறிது அரிது. ஏனென்றால் இப்பொழுது குருவான் சனியுடன் இருக்கிறார். சனியுடன் இருக்கும் போது சிறிது மருத்துவம் செய்துதான் குழந்தைகள் பெற முடியும். மேலும் நண்பர்கள், உறவினர்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல உதவிகள் செய்வார்கள். தந்தைக்கும் உங்களுக்கும் இருந்த கருத்து வேற்றுமை நீங்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒருவருக்கொருவர் நல்ல உறவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தாய்க்கு இருந்த தோஷங்கள், அதாவது வயிற்று கோளாறுகள் எல்லாம் நீங்கி அவர்களும் நன்மை அடைவார்கள். இந்த குரு பயிற்சி, அதாவது அதிசார குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து மிதுன ராசி. மிருகசீர்ஷம் 3, 4 பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்த மிதுன ராசி அன்பர்களே, இந்த மிதுன ராசியில பிறந்தவர்களுக்கு இப்பொழுது குரு பகவான் 8ஆம் இடத்திலே இருந்து நீச்சம் பெற்று ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த குறைபாடுகள் இப்பொழுது நீங்கும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில்துறையிலே மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அது நல்ல மாற்றமாக இனிமேல் நிகழும். இதுவரையில உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே குரு பகவான் நீச்சம் பெற்று சனியுடன் இருந்ததனால் உடல்ல புரோட்டீன் சத்து குறைபாடு காரணமாகவும் இரும்பு சத்து குறைபாடு காரணமாகவும் நோய் நொடிகள் இருந்தது. அந்த நோய் நொடிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுக்கு இருந்த ஆரோக்கிய குறைவுகள் சரியாகும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். இப்பொழுது குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு சென்றாலும் 8ஆம் இடத்தில் சம பதவிக்கு, அதாவது இதுவரை நீச்சமாக 8ஆம் இடத்தில் இருந்த பலன் மாறி சம பலன் 28% நல்ல பலனை கொடுக்க இருக்கிறார். ஆகவே தனதானிய விருத்தி இருக்கிறது, தொழில்துறை வளர்ச்சி இருக்கிறது, பழைய பாக்கிகள் ஓரளவு வசூலாக ஆரம்பிக்கும். கொடுக்கல் வாங்கல இருந்த நஷ்டங்கள், கஷ்டங்கள் எல்லாம் நீங்க நன்மைகளை பெறுவீர்கள். இந்த ராசியில பிறந்தவர்களுக்கு அஷ்டம குரு, அஷ்டமசனி இரண்டும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த ராசியில பிறந்தவர்கள் எந்த முக்கிய முடிவுகள் எடுப்பதாக இருந்தாலும் 1க்கு 2 முறை ஆலோசித்து எடுங்கள், நன்மைகளை பெறுவீர்கள். 6, 12ஆம் இடங்களில் இருக்கின்ற கேதுவும் ராகுவும் உங்களுக்கு நன்மைகளை அள்ளி தருவார்கள். மேலும் குரு பகவானும் இப்பொழுது நீச்ச கதியிலிருந்து விலகி
சமகதிக்கு வருவதனால் அவரும் உங்களுக்கு நன்மைகளை தர இருக்கிறார். இந்த குரு பகவான் 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்வதனாலும், அவர் 8ஆம் இடத்து பலன் தருவதாக இருந்தாலும் அவர் சனியுடன் இருப்பதனாலும், இந்த ராசிக்கு சனி நல்லவராக இருப்பதனாலும் அஷ்டம சனியும் அதிக கெடுதல்களை இனிமேல் தரமாட்டார். சிலருக்கு வெளிநாடு அல்லது வெளியூர் பயணம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அந்த பயணங்கள் இனிதாக வெற்றிகரமாக நடக்கும். நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மிதுன ராசியில பிறந்தவர்களுக்கு இதுவரை இருந்த கஷ்டங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் தெய்வ அருள் பரிபூர்ணமாக இருக்கும். இதுவரை தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரை செய்பவர்கள் கூட நல்ல தரிசனம் கிடைக்காமல் இருந்திருக்கிறீர்கள். இனிமேல் நல்ல தரிசனம் கிடைக்கும். குலதெய்வத்துக்கு ஒரு முறை பொங்கல் வைத்து பூஜை செய்யுங்கள், நன்மைகளை பெறுவீர்கள். அஷ்டம சனியாக இருப்பதனால் ஒரு முறை சனீஸ்வரன் கோயிலுக்கு, அதாவது திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை வணங்கிவிட்டு வாருங்கள், நன்மைகளை பெறுவீர்கள். மற்றபடி இந்த குரு பயிற்சி சென்ற காலத்தை விட இந்த அதிசார பயிற்சி ஓரளவு நல்ல பயிற்சியாகவே நல்ல பலன்களை தருவதாகவே இருக்கிறது. அடுத்து கடகராசி. புனர்பூசம் 4வது பாதம், பூசம் ஆழியம் இந்த நட்சத்திரங்களை பிறந்த கடகராசி அன்பர்களை, இந்த கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை குரு பகவான் 7ஆம் இடத்துல நீச்சம் பெற்று இருந்தார். இப்பொழுது அதிசாரமாக குரு பகவான் 8ஆம் இடத்திற்கு சென்றாலும் 7ஆம் இடத்து பலனைத்தான் தருவார். ஆகவே அதுவும் 7ஆம் இடத்திலே சனியுடன் சேர்ந்து சம பலனை தர இருக்கிறார். அதாவது நீச்ச பலனை விட்டு சமம் என்று சொல்லக்கூடிய அந்த பலனை தர இருக்கிறார். ஆகவே இந்த அதிசார குரு பயிற்சி உங்களுக்கும், அதாவது கடகராசிக்கும் நன்மை தருவதாகவே அமைகிறது. திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும். வெளியிடங்களுக்கு தொழில்துறையிலே வளர்ச்சி பெற்று மாற்றலாக பெறுவீர்கள். மேலும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனைகள் சிறிது குறையும். இருந்தாலும் புதிதாக கடன் கொடுப்பதை தவிர்த்து விடுவது நல்லது. கடன் வாங்கி நல்ல காரியங்களை செய்யலாம். முக்கியமாக வீடு மனை வாங்குவதற்கான கடன்கள் வாங்குவதற்கு நல்ல தோதா காலமாக இருக்கிறது. என்றால் 8ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட குரு 7ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்தாலும் பண விஷயத்தில் மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதை ஓரளவு தவிர்த்து விடுவது நல்லது. அதற்கு பதிலாக கடன் வாங்கி சுப செலவுகள், அதாவது வீடு மனை வாங்குவதற்கான சுப செலவுகள், புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான சுப செலவுகள், மேலும் திருமணத்திற்கான ஏற்பாடு செய்வதற்கான சுப செலவுகள் ஆகிய சுப செலவுகளை செய்யலாம். அதன் மூலமாக குரு பகவான் நல்ல பலனை தருவார். உங்கள் ராசிக்கு இந்த குரு பகவான் யோகாதிபதி, யோகத்தை தான் தருவார், நன்மைகளைத்தான் தருவார். நிச்சயமாக நீங்கள் புதிய முயற்சிகளை தொடங்கலாம். தொழில்துறையிலும் நல்ல வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் கொடுக்கல் வாங்கலில் மாத்திரம் சிறிது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இந்த ராசியில பிறந்தவர்கள், கடக ராசியில பிறந்தவர்கள் அவசியம் ஒரு முறை குருவாயூரப்பனை தரிசனம் செய்து விட்டு வரலாம். அல்லது இப்பொழுது கொரோனா காரணமாக குருவாயூர் செல்ல முடியாதவர்கள் அருகில் இருக்கின்ற கிருஷ்ணர் கோயில்களுக்கு சென்று கிருஷ்ண பகவானை ஆராதனை செய்துவிட்டு வரலாம். அல்லது குருவாயூர் படம் வீட்டில் இருந்தால் அந்த குருவார் படத்தை வைத்து நீங்கள் பூஜை செய்துவிட்டு வரலாம். நிச்சயமாக நல்ல பலனை தருவீர்கள். உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை ஏற்கனவே இருக்கிறது. ஆகவே திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை வெளியில் சொல்லக்கூடாது. வெளியில் நீங்க எந்த செயல்பாடுகள் முன்னேற்றங்கள் சொன்னாலும் அதில் சுணக்கங்கள் ஏற்படும், சிறிது தடைகள் ஏற்படும். ஆகவே வெளியில் உங்களை பற்றி அதிகம் பேசிக் கொள்ளாதீர்கள். அதுதான் தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மற்றபடி தெய்வ அருளினால் நீங்கள் நன்மைகளையே பெறுவீர்கள். கிருஷ்ண பகவானை ஆராதனை செய்யுங்கள், நன்மைகளை பெறுவீர்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். குடும்ப தலைவிகளுக்கு, அதாவது பெண்களுக்கு நல்ல யோகமான நேரமாக இப்பொழுது இருக்கிறது. குடும்ப தலைவிகளுக்கு வயிற்றிலே சிறு சிறு கோளாறுகள், அதாவது புரோட்டீன் சத்து குறைபாட்டினால் வருகின்ற அஜீரண கோளாறுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நல்ல மதிப்பெண்கள் பெற்று நல்ல இடங்களிலே கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். படித்தவர்களுக்கு விரைவில் வேலை வாய்ப்புகள் கைகூடும்.
அந்த வேலை வாய்ப்புகள் நவம்பர் மாதத்திற்குள் கிடைக்கும். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். அடுத்து சிம்மராசி. மகம், பூரம், உத்திரம் 1வது பாதத்தில் பிறந்த சிம்மராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு இதுவரை 6ஆம் இடத்திலே சனியுடன் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த குரு பகவான் இப்பொழுது 7ஆம் இடத்திற்கு சென்றாலும் 6ஆம் இடத்து பலன்களை சிறிது நல்ல பலன்களாக மாற்றித் தருவார். இதுவரை 6ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் பண விஷயத்தில் நிறைய சிக்கல்களை கொடுத்தார். ஆரோக்கியத்திலும் சிறிது சிக்கல்களை கொடுத்து வந்தார். கண்களிலே ரோகத்தை ஏற்படுத்தி கொடுத்திருந்தார். ஏற்கனவே பிபிஎஸ் சுகர் உள்ளவர்களுக்கு சிறிது அதிகமாகவே இருந்தது. ஆனால் இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக, அந்த அதிசார குருவின் மூலமாக குரு 7ஆம் இடத்திற்கு சென்றாலும் 6ஆம் இடத்திலே சம அந்தஸ்துள்ள அந்த இடத்திற்கு வருவதனால், அதாவது நீச்சத்திலிருந்து சம இடத்திற்கு வந்திருப்பதனால் 6ஆம் இடத்து பலனாக நல்ல பலன்களை தர இருக்கிறார். பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறை நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிதாக கடன்களை வாங்கி வீடு மனை வாங்குவதற்கான முயற்சிகளை செய்வீர்கள். தங்க வெள்ளி நகைகளை வாங்கி அணிவீர்கள். குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். நன்மைகளை பெறுவீர்கள். இதுவரை ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் இனிமேல் நல்ல மருந்துகள் கிடைத்து அதன் மூலமாக ஆரோக்கியத்தை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இப்பொழுது ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே வெளிநாடு யாத்திரை செல்ல விரும்புபவர்கள் அல்லது வெளிநாட்டிலே வேலைக்காக முயற்சி செய்பவர்கள் இப்பொழுது மீண்டும் முயற்சி செய்யலாம். நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும். எதிர்காலம் சிறப்பாகவே இருக்கிறது. 6ஆம் இடத்திலே சனி பகவான் என்பது தொழிலே நல்ல வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு இருக்கும். எந்த விதமான இன்டர்வியூக்கு போனாலும் அந்த இன்டர்வியூ எல்லாம் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். தாயின் ஆரோக்கியத்தின் மாத்திரம் சிறிது அக்கறை தேவை. தாய்க்கு சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். அடுத்து இந்த சிம்மராசியிலே பிறந்தவர்கள் அவசியம் ஒரு முறை சிவன் கோயில்களுக்கு சென்று சிவபெருமானுக்கு அபிஷேகம் ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது வியாழக்கிழமையோ செய்துவிட்டு வர வேண்டும். அதன் மூலமாக நல்ல பலன்களை மேலும் நீங்கள் பெற முடியும். சந்தோஷத்தையும் பெற முடியும். திருமணம் ஆகாதவர்களுக்கு சிறு தடைகள் ஏற்பட்டு திருமணம் நிச்சயமாகும். நல்ல சந்தோஷத்தை அடைவீர்கள். நல்ல எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது. அடுத்து கன்னிராசி. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ஹஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்த கன்னிராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு இதுவரை 5ஆம் இடத்திலே நீச்சம் பெற்று இருந்த குரு பகவான் இப்பொழுது 6ஆம் இடத்திலே சமராசிக்கு சென்றாலும் அவர் 5ஆம் இடத்து பலன்களைத்தான் சிறிது மேம்படுத்தி தருவார். ஆகவே கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை திருமணம் ஆகாமல் இருந்தால் விரைவில் திருமணம் கைகூடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் ஏற்படும். வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். கடன் வாங்கி புது வீடு மனை வாங்குவதற்காக முயற்சி செய்பவர்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தைக்கு சிறு ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படும். தந்தைக்கும் உங்களுக்கும் சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்படும். ஆனால் தாயின் உதவிக்கரம் உங்களுக்கு கிடைக்கும். தாயின் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் இருந்தாலும் நல்ல மருத்துவ வசதியின் மூலமாக அவர்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். இந்த ராசியிலே பிறந்தவர்களுக்கு இளைய சகோதரனுக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். மூத்த சகோதரனுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 5ஆம் இடத்திலே சனி பகவான் ஆட்சி பெற்று இருப்பதனால் தொழில்துறையிலே நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள். தொழில்துறையிலே உங்களுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் இதுவரை சரியாக வேலை செய்யாதவர்களாக இருந்தாலும் இனிமேல் நல்ல வேலைகளை செய்து உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். மேலதிகாரியுடைய ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். விரைவில் ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த குரு பெயர்ச்சி 6ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்தாலும் 5ஆம் இடத்து பலன்களை தருவதாக இருப்பதனால் இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைப்பதற்கான பரிபூர்ணமான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது.
இந்த கன்னிராசியிலே பிறந்தவர்கள் பரிகாரமாக ஒரு முறை ஒரு வியாழக்கிழமை என்று திருச்செந்தூர் சென்று விட்டு வருவது மிகவும் சிறப்பானது. திருச்செந்தூருக்கு சென்று புதன்கிழமையே சென்று விட்டு வர வேண்டும். வியாழக்கிழமை காலை நேரத்திலே அங்கே கடலில் ஸ்நானம் செய்துவிட்டு அதன் பிறகு கோயிலுக்கு சென்று அந்த கோயில்ல எல்லா மூர்த்திகளையும் வணங்கிவிட்டு வர வேண்டும். அங்கே இருக்கின்ற முருகப்பெருமானுடைய உற்சவருடைய பெயர் ஜெயந்திநாதர். வெற்றிக்கு அதிபதி என்று பொருள், அதாவது வெற்றிக்கு நாதன் என்று பொருள். அவரை வணங்கிவிட்டு வர வேண்டும். பிறகு தட்சிணாமூர்த்தியை வணங்க வேண்டும். அங்கே பெருமாள் கோயில் ஒன்று இருக்கிறது. அதாவது திருச்செந்தூர் உள்பிரகாரத்திலே பெருமாளுடைய சந்நிதி இருக்கிறது. அந்த சந்நிதியிலே படுத்த கோலத்திலும் நின்ற கோலத்திலும் பெருமாள் சேவை சாதிக்கிறார். அந்த பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். நிச்சயமாக நன்மைகளை பெறுவீர்கள். அந்த ஸ்தலம் உங்களுக்கு மிகவும் போற்றக்கூடிய ஸ்தலமாக அமைகிறது. அவசியம் ஒரு முறை புதன்கிழமை சென்று அன்றைய தினம் ஒரு தரிசனம், அதன் பிறகு வியாழக்கிழமை நான் சொல்லியபடி தரிசனம் செய்து விட்டு வாருங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. அடுத்து துளாராசி. சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி, விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்த துளாராசி அன்பர்களை, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இதுவரை குரு பகவான் சஞ்சாரம் செய்து நீச்ச கதியிலே இருக்கிறார். அந்த நீச்ச கதியிலே இருந்து சனியுடன் சேர்ந்து இருக்கிறார். இப்பொழுது அதே குரு பகவான் அதிசாரமாக 5ஆம் இடத்திற்கு செல்கிறார். 5ஆம் இடத்துக்கு சென்றாலும் 4ஆம் இடத்து பலன்களை மேம்பட்டு கொடுப்பார். ஆகவே இந்த குரு பயிற்சியின் மூலமாக நண்பர்கள், உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இருந்த பகைகள் நீங்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல் ஓரளவு சுமூகமாக இருக்கும். தெய்வஸ்தலங்களுக்கு தலைமையேற்கக்கூடிய அந்த தகுதி உங்களுக்கு கிடைக்கும். தலைமையேற்று அதில் நல்ல பலன்களையும் நீங்கள் பெறுவீர்கள். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் ஓரளவு குறைந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். இல்லத்தரசிகளுக்கு நல்ல மேன்மையும் நல்ல செல்வாக்கும் ஏற்படும். இதுவரை உங்களுக்கும் உங்கள் கணவனுக்கும் இருந்த பிரச்சனைகள் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்க பெறுவார்கள். படித்தவர்களுக்கு விரைவில் வேலை வாய்ப்பும் கிடைக்கும். ஒரு சந்தோஷமான குரு பயிற்சியாக இருக்கிறது. பொதுவாக சென்ற குரு பயிற்சி அந்த குருவான் நீச்ச கதியிலே செல்லும் போது எல்லோருக்கும் சில சிரமங்கள் இருக்கத்தான் செய்தது. ஆனால் இந்த குரு பயிற்சி அதிசாரமாக சென்று நீச்சத்திலிருந்து சமம் என்ற சூழ்நிலைக்கு வருவதனால் நிச்சயமாக நல்ல பலன்கள் எல்லோருக்குமே கிடைக்கும். அதிலும் இந்த துளாராசியில் பிறந்தவர்களுக்கு அது பூர்ணமாகவே கிடைக்கும். நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த துளாராசியில பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவானுக்கு எதிரியான குருடைய சஞ்சாரமாக இருந்தாலும் அந்த குரு சனியுடன் சேர்ந்து சஞ்சாரம் செய்து இப்பொழுது நீச்ச கதியிலிருந்து சிறிது விலகி இருப்பதனால் இந்த குரு பகவானும் உங்களுக்கு நன்மையே தருவார். நிச்சய சந்தோஷத்தை அடைவீர்கள். வீடு மனை வாங்காதவர்கள் விரைவில் வீடு மனை வாங்க போகிறீர்கள். கடன் வாங்கியாவது நிச்சயமாக வீடு மனை வாங்குவீர்கள். சந்தோஷத்தை அடைவீர்கள். குறைந்தபட்சம் புது வாகனமாக வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். நல்ல யோகமான குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கிறது. இந்த துளாராசியிலே பிறந்தவர்கள் ஒரு முறை ஸ்ரீரங்கம் சென்று ஸ்ரீரங்கம் பெருமாளையும் தாயாரையும் தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். நிச்சயமாக நல்ல பலன்களை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு அதிபதியான சனி பகவான், அவர் பெருமாளைத்தான் குறிப்பார். என்றால் சனி பகவான் விஷ்ணு பக்தன் என்று கூறுவார்கள். அவர் சிவன் கோயிலே பெரும்பாலானதாக இருந்தாலும் பொதுவாக அவருடைய அர்ச்சனையிலே வருகிறது விஷ்ணு பக்தன் என்று. ஆகவேதான் சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோயில்களிலே கூட்டம் கூடுகிறது. சனிக்கிழமை தோறும் பெருமாளுக்கு நல்ல பவர், அதாவது நல்ல பவர் என்று சொல்லக்கூடிய அந்த தீட்சண்யம் கிடைக்கிறது. அதன் மூலமாக சனிக்கிழமை பெருமாள் கோயில்களுக்கு சென்று நல்ல பலன்களை மக்கள் பெற்றுவிட்டு வருகிறார்கள். அதை போலவே நீங்களும் பிரதி சனிக்கிழமை பெருமாள் கோயில்களுக்கு சென்று விட்டு வாருங்கள். நல்ல பலன்களை பெறுவீர்கள். முக்கியமாக
ஸ்ரீரங்கம் பெருமாளை தரிசனம் செய்வது உங்களுக்கு மிக மிக உத்தமமானது. அடுத்து விருச்சிக ராசி. விசாகம் 4வது பாதம், அனுஷம் கேட்டை இந்த நட்சத்திரங்களை பிறந்த விருச்சிக ராசி அன்பர்களே, அந்த விருச்சிக ராசிக்கு இதுவரை குரு பகவான் 3ஆம் இடத்திலிருந்து நீச்ச பலனை தந்து கொண்டிருந்தார். அதுவும் சனியுடன் சேர்ந்த நீச்ச பலன். அதுவும் குடும்பாதிபதி நீச்சம் பெற்று சனியுடன் சேர்வது சிறப்பான நேரமாக இல்லை. இருந்தாலும் இந்த குரு பகவான் இப்பொழுது அதிசாரமாக அவர் 4ஆம் இடத்திற்கு சென்றாலும் அவர் சம அந்தஸ்துடன், அதாவது சமம் என்ற பவருடன் 3ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்வதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு எடுத்துக்கொள்ளும் போது அவர் சனியுடன் இருப்பதனால் எந்த காரியத்தை செய்தாலும் ஆரம்பத்தில் சிறிது தாமதம் ஏற்பட்டாலும் மறுபடியும் நீங்கள் முயற்சி செய்யுங்கள், நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. இதுவரை நீங்கள் தைரியம் குறைந்திருந்தீர்கள், இப்பொழுது ஓரளவு தைரியம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தாய்க்கு தந்தைக்கு இருந்த உடல் உபாதைகள் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். எதிர்பார்த்த வெற்றிகள் இனிமேல் உங்களை தேடி வரும். உங்கள் ராசியிலே கேது பகவான் உச்சம் பெற்றிருப்பதனால் கடந்த கால நிகழ்ச்சிகளை கொண்டு உங்களுக்கு நல்ல ஞானம் கிடைத்திருக்கும். அந்த ஞானத்தின் மூலமாக நல்ல முன்னேற்றம் இனிமேல் கிடைக்கும். இனிமேல் வாழ்க்கையிலே நல்ல சந்தோஷம் காத்திருக்கிறது. மனைவின் ஆரோக்கியத்தில் மாத்திரம் சிறிது அக்கறை தேவை. ஏனென்றால் 7ஆம் இடத்திலே ராகு பகவான் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே மனைவின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. இந்த குருவின் சஞ்சாரம் சிறிது மேம்பட்டு இருக்கிறது. இதுவரை இருந்த தொல்லைகள் குறைந்து இனிமேல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்கள் சென்ற வருடத்தை விட இந்த வருடம் ஓரளவு நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். வேலை இல்லாதவர்களுக்கு சிறிது காலதாமதமாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்காக உங்கள் ராசிக்கு 10 சூரிய பகவான். ஆகவே சூரிய வழிபாடு செய்வது, ஆதித்ய ஹிருதயம் படிப்பது, சிவபெருமான் கோயில்களுக்கு சென்று சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் ஞாயிற்றுக்கிழமையிலே செய்வது, அதன் மூலமாக வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் சென்ற வருடத்தை விட ஓரளவு நன்றாக இருக்கிறது. இந்த குரு பயிற்சியும் அதிசார குரு பயிற்சியும் சென்ற குரு பயிற்சியை விட ஒரு நல்ல பலன்களை தருவதாகத்தான் அமைந்திருக்கிறது. இந்த விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு சிலருக்கு திருமண தடைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்கள் அவசியம் ஒரு முறை திருவடந்தை சென்றுவிட்டு வர வேண்டும். இந்த திருவடந்தை என்பது அந்த காலத்துல திருவிட எந்தை என்று போற்றப்பட்டது. இப்பொழுது திருவடந்தை என்ற ஊர். அந்த திருவடந்தை என்ற ஊர் சென்னையிலிருந்து மகாபலிபுரம் செல்கின்ற சாலையில இருக்கிறது. அங்க இருக்கின்ற பெருமாள் நித்திய கல்யாண பெருமாள். திருமணம் ஆகாதவர்களுக்கு எப்படி திருமணச்சேரிக்கு சென்றால் திருமணம் நடக்கிறதோ அதே போலவே அங்க இருக்கின்ற நித்திய கல்யாண பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளை வழிபாடு கைகூடும். அதுவும் இந்த விருச்சிக ராசியில பிறந்தவர்களுக்கு பல காலமாக திருமணம் தடைபட்டு கொண்டிருந்தது. அந்த பெருமாளை வணங்குவதன் மூலமாக மீண்டும் நல்ல வாய்ப்புகள் கிடைத்து விரைவில் திருமணம் கைகூடும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில்துறையில் ஈடுபட்டவர்கள் சிவபெருமானையும், திருமணத்திற்காக வேண்டுபவர்கள் நித்திய கல்யாண பெருமாளையும் வணங்குவது மிகவும் சிறப்பானது. வீட்டில் வராக பெருமாளுடைய படத்தை வைத்து வணங்குங்கள், நன்மைகளை பெறுவீர்கள். அடுத்து தனுசு ராசி. மூலம், பூராடம், உத்திராடம் 1வது பதத்தில் பிறந்த தனுசு ராசி அன்பர்களே, இந்த தனுசு ராசிக்கு உங்கள் ராசிநாதன் இதுவரை நீச்சம் பெற்று 2ஆம் இடத்திலே இருந்தார். பண விஷயத்தில் நிறைய நெருக்கடிகள் இருந்தது. சனியுடன் இருப்பதனால் பணம் வருவதில் நிறைய காலதாமதம் ஆனது. திருமணம் கைகூடுவதற்கும் நிறைய சிக்கல்கள் இருந்தது. இவையெல்லாம் இப்போது விலகுகிறது. இப்பொழுது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சென்றாலும் இந்த அதிசார குரு 2ஆம் இடத்து பலனைத்தான் தருவார். இதுவரை நீச்ச பலனிலிருந்து சமம் என்ற பலனுக்கு வருகிறார். ஆகவே ஓரளவு நன்மைகளை பெறக்கூடிய காலமாக இப்பொழுது இருக்கிறது. இதுவரை பண விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கி இனிமேல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தாராள பணப்புழக்கங்கள் ஏற்படும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சனியுடன் சேர்ந்த குரு பகவானாக இருப்பதனால் இப்பொழுது இதுவரை உங்கள் பேச்சை கேட்க நடக்காத உங்களுக்கு கீழ்ப்படிந்த பணியாளர்கள்
இனிமேல் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். சில இடங்களில் பணியாளர்கள் வேலையை விட்டு சென்றிருப்பார்கள். அவர்கள் மீண்டும் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அல்லது புதிய பணியாளர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள். நிறைய பிரச்சனைகள் குடும்பத்தில் இருந்தது, அந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது நீங்கும். மாணவர்களும் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். இல்லத்தரசுகளுக்கு நல்ல மேன்மையான காலமாக இது அமைகிறது. பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறை வளர்ச்சி நன்றாக இருக்கும். புதிய முயற்சிகளை தொடங்கலாம். அந்த முயற்சியிலே நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். குரு பகவானுடைய பேரருள் இனிமேல் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. நீங்கள் மீண்டும் நல்ல பலன்களை பெறுவதற்காக, மேம்பட்ட பலன்களை பெற வேண்டும் என்பதற்காக ஒரு முறை உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு சென்று குலதெய்வத்திற்கு வியாழக்கிழமை என்று பொங்கல் வைத்து பூஜை செய்யுங்கள். சிலருடைய குலதெய்வங்களுக்கு வியாழக்கிழமை கோயில் திறந்திருக்க மாட்டார்கள். அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை சென்றுவிட்டு பூஜை செய்துவிட்டு வரலாம். அவ்வாறு செய்துவிட்டு வந்தால் நிச்சயமாக மேம்பட்ட பலனை பெற்று நல்ல முன்னேற்றத்தையும் யோகத்தையும் பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த குரு பயிற்சி, அதிகாச்சார குரு பயிற்சி இந்த தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் தருவதாக இருக்கிறது. அடுத்து மகர ராசி. உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்களை பிறந்த மகர ராசி அன்பர்களை, இந்த மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை உங்கள் ராசியிலே குருபவான் நீச்சம் பெற்றிருந்தார். 3, 12 கூடிய குருபவான் உங்கள் ராசியிலே நீச்சம் பெறுவது நல்லதல்ல. ஆனால் இப்பொழுது உங்கள் ராசியை விட்டு 2ஆம் இடத்துக்கு சென்றாலும் உங்கள் ராசிலேயே நீச்ச பலனை விட்டு சமம் என்ற பலனுக்கு வர இருக்கிறார். ஆகவே இந்த அதிசார குரு பயிற்சி உங்களுக்கு நன்மையை தருவதாக இருக்கிறது. உங்கள் ராசியிலே இப்பொழுது சனி பகவான் இருப்பதனால் எந்த காரியத்தை நீங்கள் செய்யும் போதும் சிறிது தடைகள் ஏற்படும். ஆனால் அந்த தடைகள் இனிமேல் விலகும். தொழில்துறையிலே நிறைய அலைச்சல்கள் இருக்கும். கஷ்டப்பட்டு வேலை செய்திருப்பீர்கள், ஆனால் குறைந்த வருமானம் தான் பெற்றுக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் இந்த அதிகச்சார குரு பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்க ஆரம்பிக்கும். இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இப்பொழுது நல்ல பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். சிலர் வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள் செய்து கொண்டிருப்பீர்கள். அவர்களுக்கு விரைவில் வெளிநாடு செல்வதற்கான விசா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் ராசியிலே சனி பகவான் ஆட்சி பெற்றிருப்பதனால் நல்ல பலன்கள் உங்களை தேடி வரும், சந்தோஷம் உங்களை தேடி வரும். ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். திருமணமாகி வெகு காலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் ஏற்படும். அதற்காக ஒரு முறை நாகராஜா கோயிலுக்கு, அதாவது நாகர்கோயிலில் இருக்கின்ற நாகராஜா கோயிலுக்கு ஒரு முறை சென்றுவிட்டு வருவது நல்லது. வெள்ளிக்கிழமை அங்கு செல்லுங்கள். வெள்ளிக்கிழமை நீங்கள் நாகராஜன் கோயிலுக்கு சென்று அங்கே சந்தனம் பால் அல்லது மஞ்சள் பால் ஆகியவற்றை அபிஷேகங்கள் செய்யுங்கள். உள்ளே நீங்கள் அர்ச்சனை செய்துவிட்டு வாருங்கள். நிச்சயமாக நல்ல பலன்களை பெற இருக்கிறீர்கள். இந்த மகர ராசியில பிறந்தவர்களுக்கு தொழில்துறையிலும் நல்ல வளர்ச்சி இருக்கிறது. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் விரைவில் கிடைக்கும். அதற்கான முயற்சிகளை எடுங்கள். இனிமேல் நல்ல பலனை பெற இருக்கிறீர்கள். குழந்தைகளும் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். இதுவரை குழந்தைகளுக்கு இருந்த கல்வியில் இருந்த தொய்வு கூட இனிமேல் சரியாகி குழந்தைகள் நல்ல வளர்ச்சியும் நல்ல யோகத்தையும் பெறுவார்கள். அடுத்து கும்பராசி. அவிட்டம் 3, 4 பாதங்கள், சதயம், பூரட்டாதை 1, 2, 3 பாதங்களை பிறந்த கும்பராசி அன்பர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 2 கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றிருந்தார். ஆகவே நீங்கள் எவ்வளவு சம்பாதித்துக் கொண்டிருந்தாலும் எல்லாம் விரயமாகிக் கொண்டுதான் இருந்திருக்கும். அதுவும் சனியுடன் இருப்பதனால் மருத்துவ செலவுகளும் அதிகமாகிக் கொண்டிருந்திருக்கும். தூக்கமில்லாமல் தவித்துக் கொண்டிருந்திருப்பீர்கள். அவையெல்லாம் இப்பொழுது நீங்கி நன்மைகளை பெற இருக்கிறீர்கள். இனிமேல் தெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க இருக்கிறது. செலவினங்கள் சுப செலவாக மாற வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சனி பகவான் ஏற்கனவே ஆட்சி பெற்றிருக்கிறார். செலவினங்கள் ஆகத்தான் செய்யும், ஆனால் அதற்குரிய வருமானங்கள் இனிமேல் உங்களுக்கு கிடைக்கும். ஆகக்கூடிய அந்த செலவினங்கள் கூட இனிமேல் சுப செலவாகவே மாறும். வீட்டில் ஏதாவது ரிப்பேர் செய்ய வேண்டியிருந்தால் உடனடியாக அதற்கான முயற்சியில் இறங்குங்கள், அல்லது வீடு கட்டுவதற்கான ஆயத்த பணிகளை நீங்கள் தொடங்குங்கள். நிச்சயமாக குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கும்
குடும்பத்திற்காக வீடு மனை வாங்குவதற்கு கட்டுவதற்கும் நல்ல தோதான காலமாக இது இருக்கிறது. இதுவரை நீச்சம் பெற்ற அந்த குரு பகவான் இப்பொழுது சமம் என்ற அந்த பவருடன் வருகிறார். ஆகவே இப்பொழுது குரு பகவான் உங்களுக்கு நன்மைகளை தர இருக்கிறார். தெய்வருள் பரிபூர்ணமாக கிடைக்க இருக்கிறது. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் விரயஸ்தானத்தில் இருப்பது சுபவிரயமாக இருந்தாலும் சிலருக்கு வெளியிடங்களுக்கு மாற்றலாகி செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அந்த வாய்ப்புகள் நல்ல வாய்ப்பாகவே இருக்கும். அதாவது தொழில் நிமித்தமாக வெளியிடங்களுக்கு, வெளி மாநிலங்களுக்கு அல்லது வெளி தேசங்களுக்கு மாற்றலாக இருக்கிறீர்கள். அந்த மாற்றம் ஒரு நல்ல மாற்றமாக, தொழில் விருத்திக்கான மாற்றமாக இருக்கும். நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சுப பயிற்சியாக அந்த குரு பயிற்சியாக இப்பொழுது இருக்கிறது. இப்பொழுது உங்கள் ராசியின் 12ஆம் இடத்தை விட்டு உங்கள் ராசிக்கு வருகிறார். இதுவரை 12ஆம் இடத்துல இருந்து எதுவும் உங்களுக்கு நன்மை கொடுக்கவில்லை. இப்பொழுது ராசிக்கு வந்தாலும் 12ஆம் இடத்து பலன்களாக மேம்பட்டு பலனை தருவார். ஆகவே இந்த குரு பயிற்சி ஒரு நன்மையை தருவதாகத்தான் இருக்கிறார். தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், நல்ல தரிசனமும் கிடைக்க பெறுவீர்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த குரு பயிற்சியின் மூலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவியின் மூலமாக அல்லது செலவினங்கள் மூலமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதுவும் ஆண் மகவு பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது. இந்த ராசியிலே பிறந்தவர்கள் ஒரு முறை ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமை என்றோ அல்லது உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திலோ அபிஷேகம் செய்யுங்கள். நிச்சயமாக நல்ல பலன்களை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். நல்ல யோகத்திற்கான குரு அதிசார பயிற்சியாக இப்பொழுது இருக்கிறது. அடுத்து மீனராசி. பூரட்டாதி 4வது பாதம், உத்திரட்டாதி, ரேவதி இந்த நட்சத்திரங்களை பிறந்த மீனராசி அன்பர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே குரு பகவான் இருந்தாலும் அவர் நீச்சம் பெற்று இருப்பதனால் நல்ல பலன்களை உங்களுக்கு தரவில்லை. பொதுவாக எல்லா ஜோதிடர்களும் லாபஸ்தானத்தில் குரு பகவான் சனி பகவான் இருப்பதனால் இந்த மீனராசிக்காரர்களுக்கு நல்ல மென்மையான பலன்கள் என்று சொல்லியிருப்பார்கள். ஆனால் இது அவ்வாறு நடக்கவில்லை. நான் கூட சென்ற பதிவிலே இந்த மீனராசிக்கு இந்த குரு நீச்சம் பெறுவதனால் அலைச்சலை கொடுக்கும் என்று சொல்லியிருந்தேன். அதற்கு கமெண்ட் போட்டவர்கள் நிறைய பேர் கமெண்ட் போடும்போது எல்லோரும் நன்றாக இருக்கிறது என்று சொன்னார்கள், இவர் நன்றாக இல்லை என்று சொல்கிறார் என்று போட்டிருந்தார்கள். ஆனால் நிச்சயம் நிறைய பேர் இப்பொழுது நன்றாக இல்லை என்று இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்தாலும் நீச்சம் பெற்று சனியுடன் இருப்பது நல்ல பலன்களை தரவில்லை. ஆனால் இனிமேல் உங்களுக்கு ஓரளவு மேம்பட்டு நல்ல பலன்களை தர இருக்கிறார். ஏனென்றால் இப்பொழுது குரு பகவான் நீச்ச பலத்திலிருந்து சமம் என்ற பலனுக்கு வருகிறார். 12ஆம் இடத்துல குரு பகவான் இப்பொழுது சஞ்சாரம் செய்தாலும் லாபஸ்தானத்துக்குரிய பலனை தான் தருவார். ஆகவே இனிமேல் நீங்கள் தொழில்துறையிலே ஓரளவு லாபத்தை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். அது ஓரளவு என்ற அளவில் தான் இருக்கிறது. இன்னும் நல்ல லாபம் பெறுவதற்கு இன்னும் பல காலங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. இப்பொழுது ஓரளவு நல்ல லாபம் சென்ற காலத்தை விட நன்றாக இருக்கும். உத்தியோகஸ்தர்கள் நிச்சயமாக பதவி உயர்வு கிடைக்க பெறுவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். குழந்தைகளுக்கான சுப காரியங்கள், சுப செலவுகள் இனிமேல் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தொழில்துறையிலே இதுவரை தொழில் கிடைக்காதவர்கள் இனிமேல் தொழில் கிடைக்க பெறுவார்கள். அந்த தொழில் அலைச்சலுக்குரிய தொழிலாக இருந்தாலும் எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதாக இருக்கிறது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பெற்றிருப்பதனால் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் இனிமேல் நீங்கும், சந்தோஷத்தை அடைவீர்கள். இளைய சகோதரனுக்கு மாத்திரம் சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். மூத்த சகோதரனுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல எழுச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தாய் தந்தைக்கு இருந்த உடல் பாதைகள் நீங்கி நன்மைகளை பெறுவார்கள். முக்கியமாக தந்தைக்கு இருந்த உடல் பாதைகள் நீங்கி இனிமேல் அவரும் நன்மைகளை பெறுவார். இந்த மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இப்பொழுது விரயஸ்தானத்திலே குரு பகவான் வந்தாலும் லாபஸ்தானத்திற்குரிய பலனை தர இருப்பதனால் நல்ல லாபம். எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் அந்த தொழிலில் ஓரளவு லாபத்தை நீங்கள் இனிமேல் பெற ஆரம்பிப்பீர்கள். வீடு மனை வாங்க முயற்சிப்பவர்களுக்கு நிச்சயமாக வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இனிமேல் கிடைக்கும். மேலும் கடன் வாங்க விரும்புவர்கள் இனிமேல் நல்ல கடன் வசதியை பெற இருக்கிறீர்கள். ஓரளவு பணப்புழக்கம் வீட்டில் தாராளமாக புழங்கும். வீட்டில் நல்ல வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும்.
இந்த மீனராசியில பிறந்த இல்லத்தரசிகளுக்கும் இப்பொழுது நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். முக்கியமாக மீனராசியில பிறந்து விவசாயத்துறையில் ஈடுபட்டவர்கள் இனிமேல் நல்ல லாபத்தையும் சந்தோஷத்தையும் அடைவார்கள். இந்த மீனராசியில பிறந்தவர்கள் ஒரு வியாழக்கிழமை என்று உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த குருவுக்கு வஸ்திரதானம் செய்துவிட்டு வாருங்கள். நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். மேலும் ஒவ்வொரு வியாழக்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ அருகில் இருக்கின்ற மாட்டு தொழுவத்திற்கு சென்று பசுமாடுக்கு உணவு கொடுத்து விட்டு வாருங்கள். அது கோயில் மாடாக இருந்தால் மிகவும் நல்லது. ஆக எப்படியும் பசுமாடுக்கு உணவு கொடுத்து விட்டு வாருங்கள். நீங்கள் நல்ல முன்னேற்றத்தையும் எழுச்சியும் பெறுவீர்கள். இந்த குரு பயிற்சி ஓரளவு சந்தோஷமான குரு பயிற்சியாகவே இருக்கிறது. இவ்வாறாக இந்த அதிசார குரு பயிற்சியின் மூலமாக 12 ராசிகளுக்கும் பெற வேண்டிய நல்ல பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.